இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 18ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஃப்ரெடரிக் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இந்த புனித ஃப்ரெடரிக் பிறந்தது நெதர்லாந்து தேசத்துல கிபி 780வது ஆண்டுல. அன்புமிக்கவர்களே, கொஞ்சம் பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்த இந்த புனித ஃப்ரெடரிக் என்பவர் இளமை காலத்துல கல்வியில சிறந்து விளங்கியதாலும் ஒழுக்கத்திலும் நம்பிக்கையிலும் சிறந்து விளங்கியதாலும் குருத்துவ படிப்பிற்காக தன்னையே தயாரித்துக் கொள்கிறார். குருத்துவ படிப்பிற்கு பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஏழை எளியவர்களுக்கு கல்வி பணியையும் அதே நேரத்தில் மருத்துவ பணியையும் செய்த ஒரு காரணத்தினாலும், ஏழை எளியவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற ஒரு பணியில் ஈடுபட்ட ஒரு காரணத்தினாலும், ஒழுக்க நெறியோடு இருந்த ஒரு காரணத்தினாலும் ஆயர் நிலைக்கு இவர் உயர்த்தப்பட்டார் என்றும், ஆயர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட இவர் தன்னுடைய மறைமாவட்டத்தில் இருந்த மக்களுக்கு நற்செய்தி பணியை அறிவிக்கிற ஒரு அழகான பணியையும், ஏழை எளியவர்களுக்கு கல்வி பணியையும் அதே நேரத்தில் தேவாலயங்களை கட்டி எழுப்புகிற பணியையும் செய்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். ஆன்மீகமிக்கவர்களே, அவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த அரசர்களுக்கும் பிரபுத்துவ குடும்பங்களுக்கும் இவர் நற்செய்தி அறிவித்த அதே நேரத்தில் அவர்களிடத்துல கடுமையாக நடந்து கொள்ளுகிறார் ஒழுக்க நெறி காரணங்களுக்காக. அதனுடைய ஒரு காரணமாகவே இவர் கொலை செய்யப்பட்டார் அப்படி என்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்ந்த ஒரு காரணத்தினாலும் உண்மைக்கு சான்று பகர்ந்த ஒரு காரணத்தினாலும் இந்த புனித ஃப்ரெடரிக் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் காது கேளாதவர்களுடைய பாதுகாவலராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இவருடைய பரிந்துரையால் நாமும் உண்மைக்கு சான்று பகர்கிற ஒரு வாழ்வை வாழ இறைவன் நம்மை தூண்டுவாராக. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் சீடர்களையும் பார்த்து பரிசேயர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அவருமே ஓய்வு நாளை நாங்கள் கடுமையாக கடைபிடிக்கிற ஒரு நேரத்துல நீங்களும் உங்களுடைய சீடர்களும் ஓய்வு நாளை மீறுவது ஏன் ஓய்வு நாளில் உங்களுடைய சீடர்கள் கதிர்களை கொய்து உண்ணுகிறார்கள் என்று ஓய்வு நாளை இயேசு பின்பற்றுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அதற்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீது அரசர் அர்ப்பண அப்பங்களை எடுத்து தானும் உண்டு தன்னோடு சென்றவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா? அதே நேரத்துல உங்களுடைய கோயிலில் பணிபுரிகிற குருக்கள் செய்கிற பணியானது ஓய்வு நாளில் கணக்கிடப்படுவதில்லை என்பது தானே உண்மை. அப்படி என்றால் இறைவன் பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார், சடங்குகளை அல்ல மனித நேயத்தையே விரும்புகிறார். இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டவை அன்றி மனிதன் சடங்குகளுக்காகவும் சம்பிரதாயங்களுக்காகவும் படைக்கப்படவில்லை என்கிற ஒரு அழகான உண்மையைத்தான் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு இந்த சமயங்களும் சம்பிரதாயங்களும் சடங்குகளும் படுத்துகிற பாடை கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எத்தனை கிறிஸ்தவ ஆலயங்களில் இன்றைக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. எத்தனை ஊர்களில் இன்னும் தனித்தனி கல்லறைகள் இருக்கின்றன. எத்தனை ஆலயங்கள் இன்றளவும் சாதிய வேறுபாடு காரணமாக மூடப்பட்டே இருக்கிறது. எத்தனை இடங்களில் சம்பிரதாயங்கள் காரணமாக கோயிலுக்குள்ள அனுமதி மறுக்கப்படுகிறது என்பதை நம்ம கண்கூடாக அறிவோம். அன்புமிக்கவர்களே, இப்படி மனிதர்கள் உருவாக்கிய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் உயர்த்தி பிடித்து கொண்டு மனிதத்தை மதிக்க தெரியாத நமக்குத்தான் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஆகவே மனித நேயமே உண்மையான மாண்புள்ளது என்பதை இறைவன் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த சம்பிரதாயங்கள் எப்படி உருவாகின என்பதை பற்றின ஒரு நகைச்சுவையாக ஒரு கதையை சொல்வார்கள். அதாவது ஒரு துறவியும் அவருடைய சீடர்களும் ஒரு காட்டுல ஒரு துறவு மடத்துல வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி அவர்கள் தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு பூனை அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்குமா. ஆகவே அந்த தியான நேரத்துல அந்த பூனை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அந்த துறவு மடத்தினுடைய தலைவர் சொல்லுவாரா, இந்த பூனையை பிடித்து ஒரு மரத்துல கட்டி வையுங்கள் நம்ம தியானம் முடிகிற வரையில் என்று. இந்த பழக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்ததா. அதற்கு பிறகு அந்த துறவு மடத்தினுடைய தலைவர் இறந்து விடுகிறார். அதற்கு பின் வந்த சீடர்கள் எதற்காக அந்த பூனையை கட்டுகிறோம் என்று தெரியாமலேயே ஒவ்வொரு முறையும் தியானம் நடக்கிற நேரத்துல அந்த பூனை இறந்து பிறகும் வேறொரு பூனையை தேடி அந்த பூனையை ஒரு மரத்துல கட்டி வைத்து தியானத்தை தொடங்குவார்களாம். இதுதான் நாம் உருவாக்கிய சடங்குகளின் சம்பிரதாயங்களினுடைய உண்மை நிலை. ஆகவே இந்த மண்ணுலக வாழ்க்கையில இறைவன் இரக்கத்தை மட்டுமே விரும்புகிறார். நேற்று ஒரு செய்தியை வாசித்தேன். காசா பகுதியில
பாலஸ்தீன மக்களுக்காக அனுப்பப்பட்ட நிவாரண பொருட்களை வாங்க சென்ற மக்கள் மீது வெடிகுண்டுகளை வீசி கொலை செய்திருக்கிறார்கள். அமெரிக்கா உதவி செய்கிற இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர்கள். அன்புமிக்கவர்களே, மதத்தின் பெயரால் மனித நேயத்தை கொண்டு கொண்டிருக்கிற நம்முடைய ஆன்மாவிற்கு இயேசு விடுகிற ஒரு சவால் தான் இந்த மண்ணுலகில் இயேசு பலிகளை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறார். நாம் வாழுகிற ஒரு பகுதியில் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் தாண்டிய ஒரு மனித நேயத்தோடு வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.